ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRNS யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு என்னென்னு தெரியும். இந்த மதர் போர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதாவது நம்ம விண்டோஸ் 10 போட்ட பழைய மதர் போர்டு பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு போட்டிருந்தோம். அது எப்படி ரிப்பேர் ஆச்சுன்னா, நான் ஒரு நாள் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக் என்ன இங்கே ஒரு ஹார்ட் டிஸ்க் கிடக்குது, புதுசாக இருக்கே, நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன். சீகேட்டோட சாட்டா டேப் ஹார்ட் டிஸ்க்கு. நினைக்கிறேன் அந்த பழைய கம்ப்யூட்டர் தான் இருக்குமோன்னு. சரி, அதில் போட்டு பார்த்து ஓடுதான்னு பார்ப்போம். லொச்சக் லொச்சக் மொச்சக் சரி, இப்போ விண்டோஸ் 10 இருக்க ஹார்ட் டிஸ்க்கை பூட் பண்ணலாம். இது அப்புறம் விண்டோஸ் 7 இன்ஸ்டாலேஷன் மீடியா வச்சு இந்த ஹார்ட் டிஸ்க்கை ரிப்பேர் பண்ணலாம். A few moments later. அச்சச்சோ, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி இந்த போர்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டு, 12 வருஷம் பழைய மதர் போர்டு. ஒரு வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டு ஒரு HDD வச்சு நம்ம வந்து விண்டோஸ் 10 போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அந்த மதர் போர்டு தான் இது. இந்த மதர் போர்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஜிலைட்டோட ஒரு மதர் போர்டு. இது வந்து இன்டலோட 2nd and 3rd ஜென்ரேஷன் ப்ராசஸர் சப்போர்ட் ஆகும். சாக்கெட் பார்த்தீங்கன்னா LGA 1155. இது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆன் பண்ணால் ஆன் ஆகும், ஆனால் டிஸ்பிளே வராது. CPU ஃபேனோடும் அந்த சைடு இருக்க கூலிங் ஃபேனோடும் அப்பயும் டிஸ்பிளே வரல. நான் ரேம் போயிடுச்சோன்னு சொல்லிட்டு ரேம் மாற்றி போட்டு பார்த்தேன், அப்பயும் சரியாகலை. சரி, CMOS பேட்ரி தான் புதுசு மாட்டி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு CMOS பேட்ரி வாங்கி போட்டால் அப்பயும் டிஸ்பிளே வரல. சரின்னு சொல்லிட்டு அப்புறந்தே யோசிச்சு பார்த்தேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மதர் போர்டு வந்து பூட்டை ஒரு ஸ்க்ரீன் வரும் பார்த்திங்களா, டிஜிலைட் இல்லை, அது வந்து மாறும், பிராண்ட் டிஃபரன்ஸ் அது மாறும். சரி, அந்த பயோஸ்க்கு இது கரப்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு என்ன பண்ணேன்னா, அதுக்கான வீடியோஸ் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் A2D நந்தா ப்ரோ போட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா A2D நந்தா ப்ரோ பார்த்திங்கன்னா வந்து இந்த கரப்டான பயோஸ்லாம் வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது, நம்மளே அந்த பயோஸ் வந்து ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தார். அதில் அவரும் சொன்னார், இதுமாதிரி பயோஸ் ஏதாச்சும் வந்து கரப்டானாலோ கிராஷ் ஆனாலோ பார்த்திங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் ஆன் ஆகும், ஆனால் டிஸ்பிளே வராது அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அவர் அந்த வீடியோவில் யூஸ் பண்ண USB பயோஸ் ப்ரோக்ராமர் நம்ம வாங்கிட்டோம். அதாவது இந்த பயோஸ் ப்ரோக்ராமர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு பயோஸ் வந்து கரப்டாக இல்லை கிராஷ் ஆனாலும் நம்மளால் இந்த USB ப்ரோக்ராமர் வச்சு நம்ம அதை வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். நமக்கு அதுக்கு தேவையான அந்த பயோஸ் சிப்பு, அப்புறம் அந்த பயோஸ் ஃபைல் பார்த்திங்கன்னா அந்த மதர் போர்ட் சைட்டில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போய் நம்ம அந்த மதர் போர்டில் போய் பயோஸ் போடலாம். இந்த மதர் போர்டில் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பயோஸ் சிப். நம்ம இந்த பயோஸ் சிப் தான் வந்து நம்ம கழட்டி இந்த USB மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் தான் வந்து நம்ம இப்போ வந்து போட்டு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இது வந்து பழைய மதர் போர்டுனால நம்ம இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பயோஸ் சிப் நம்ம தனியாக இதில் கழட்ட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்திங்கன்னா இந்த மதர் போர்டோட பயோஸ். இது பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ட்வீசர் அதுமாதிரி இதை வச்சு இழுத்தாலும் வந்துடும். ஆனால் பார்த்துருக்கணும், அது பின்னு பெஸ்ட்னா அப்புறம் புது பேஸ்ட் தான் வாங்கி ஆகணும். ஆனால் இப்போ இருக்க மதர் போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம டீசால்டர் பண்ணால் தான் கழட்ட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பயோஸை பார்த்திங்கன்னா நம்ம இந்த யூனிவர்சல் ப்ரோக்ராமரில் போட்டுடலாம். நேரங்கள் கழித்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பயோஸ் சிப் இதில் போட்டாச்சு. இதை வந்து நம்ம வந்து லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணி இதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா வந்து ஆஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வச்சு நம்ம அந்த பயோஸை வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த பயோஸ் அப்ளிகேஷன் லிங்க் A2D ப்ரோ பார்த்திங்கன்னா அவரோட சேனலில் வந்து அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காரு. அவரோட அந்த லிங்க்கு நான் நம்ம சேனலில் நான் கொடுக்குறேன். இப்போ அந்த ஆஸ் ப்ரோக்ராமர் வச்சு நம்மளோட பயோஸ் சிப்பை வந்து ரீட் பண்ணலாம் வாங்க. ஓகே, இப்போ அந்த இடத்துல மேலே பார்த்திங்கன்னா வந்து ரீட் ஐசி பார்த்திங்கன்னா ஒரு பயோஸ் சிப், ஒரு சிப் போட்டு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்குது. அது ரீட் ஐசி செலக்ட் பண்ணிட்டு நான் இதில் வந்து வின்பானோட ஃபஸ்ட்டு இந்த 4 இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஐசி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன்.
அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ அந்த இடத்துல ரீடைஸ் நம்ம கொடுக்கலாம். அந்த ரீடைஸை கொடுத்தா இப்போ இதில் இருக்க கரண்ட்டான பயோஸ் ஃபைல் வந்து அதை ரீட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ இந்த ரீட் பண்ண பயோஸ் ஃபைல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த பயோஸ் சிப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்க புது பயோஸ் ஃபைல் வந்து நம்ம போட போகிறோம். அது எப்படி பண்ணால் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஐசி வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே ஃபோல்டர் மாதிரி இருக்கா அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அந்த பயோஸ் ஃபைல் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அது வந்து .bin அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இப்போ இந்த போர்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து பயோஸ் ஃபைல் வந்து நான் கூகுளில் தேடி பார்த்தேன், கிடைக்கல. நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது ஒரு யூடியூப் சேனலில் வந்து நான் கேட்டிருந்தேன் பயோஸ் ஃபைலு. அது பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் சேனல்லேருந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. அந்த சேனலோட பேர் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பயோஸ் ஃபைல் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ் ப்ரோக்ராமரில் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணால் வந்து அந்த பயோஸ் சிப்பில் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரைட் பண்ணோம். அது எப்படி பண்ணால் வந்து நீங்கள் வந்து ரீட் சிப் கொடுத்துருப்பீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சிப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் மெனு வந்து ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ப்ரொடெக்ட், எரேஸ், பிளாங்க் செக், ரைட், வெரிஃபைன்னு இருக்கும். இதில் நீங்கள் வந்து பிளாங்க் செக்கும் வெரிஃபை அது ரெண்டும் நீங்கள் டிக் ஆகாமல் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். இன்கேஸ் அது டிக்கே இருந்துச்சுன்னா அது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து எடுத்து விட்ருங்க, அதாவது கேன்சல் பண்ணிவிடுங்க. அதை எடுத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் வந்து ரைட் ஐசி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வார்னிங் வரும். அந்த ஐசியில் இருக்கலாம் டெலிட்டிடுன்னு நீங்கள் அதுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா அது அந்த பயோஸ் சிப்பில் வந்து அந்த பயோஸ் ஃபைலை வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும். A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பயோஸ் ஃபைல் வந்து அந்த சிப்பில் வந்து ரைட்டே முடிய போகுது. இது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 2 நிமிஷம் இப்போ ஆக போகுது. அது ரைட் பண்ண ஆரம்பிச்சு இது 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ரைட்டே முடிஞ்சிச்சு. இந்த பயோஸ் வந்து நார்மல் பயோஸ், அதனால் இந்த பயோஸ்க்கான ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4 MB தான். ஆனால் இப்போ வர பயோஸ்லாம் பார்த்திங்கன்னா UEFI பயோஸ்ன்பாங்க. அந்த பயோஸோட ஃபைல்லாம் வந்து 8 MBயாகவும் இருக்கலாம், 16 MBயாகவும் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பயோஸ் வந்து நம்ம வந்து இந்த பயோஸ் ஃபைல் ரைட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு அந்த பயோஸ் சிப்பை வந்து நம்ம போர்டில் போட்டு பார்க்கலாம். இல்லையா நேரங்கள் கழித்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மதர் போர்டில் வந்து பயோஸ் சிப் போட்டாச்சு. இப்போ இந்த மதர் போர்டை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். அது வேலை செய்யுமா செய்யாதான்னு தெரில, ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபேன் சுற்றுது. ஆஃபே சுற்றுது ஃபேனு. அப்பா பீப் சவுண்ட் வந்துடுச்சு. ஒரு வழியாக கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரோக்ராம் பண்ணது வேலை செய்யுது, அது வரைக்கும் பரவாயில்ல. ஓகே, இந்த அமெரிக்கன் மெகா ரைட்ஸ் அந்த இது வந்துடுச்சு டிஸ்பிளே. ஓகே, இப்போ ஃபேன் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஓடுது. இப்போ இது என்னென்னா வந்து இது வந்து டிஜிலேட் மதர் போர்டு. ஆனால் வந்து போட்ட பயோஸ் என்னென்னு பார்க்குறீங்களா, மதர் போர்டு வந்து டிஜிலேட்டோடது, ஆனால் பயோஸ் பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ்கானோடது. இந்த டிஜிலேட் மதர் போர்டுக்கான அந்த பயோஸ் வந்து தேடி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பயோஸ் கிடைக்கல. ஃபாக்ஸ்கான் பயோஸ் கிடச்சிது, போட்டு இருக்கேன், வேலை செய்து. அதில் இருக்கிறது எல்லாமே அப்படியே காட்டுது, ஆனால் இன்டர்ஃபேஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. டிஜிலேட்டோடதில் இதில் இன்டர்ஃபேஸ் வித்தியாசமாக இருக்குது. இந்த ஃபாக்ஸ்கான் பயோஸ் போட்டதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்ம மதர் போர்டில் அந்த சிப் ப்ளேஸ் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஃபாக்ஸ்கான் எழுதிருந்துச்சு. அதனால இதில் வந்து ஃபாக்ஸ்கான் பயோஸ் போட்டேன், வேலை செய்யுமான்னு தெரியல, ஆனால் போட்டேன், வேலை செஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மதர் போர்டில் வந்து ஹார்ட் டிஸ்க் ஸ்கேன் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணியாச்சு, பயோ ஸ்க்ரீனுக்கும் வந்தாச்சு. இந்த பயோ ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா வந்து ஆனால் மதர் போர்டு பேர் வேறு மாதிரி இருக்குது, H61MXன்னு. நம்மளோட மதர் போர்டு பார்த்திங்கன்னா H61MXEL நம்மளுது. அப்புறம் போட்ட 8GB RAM காட்டுது. இந்த பயோஸில் வர என்ன ஃபீச்சர்னால் வந்து நம்மளுக்கு மவுஸ் பாயிண்ட் நம்மளால் மவுஸ் யூஸ் பண்ண முடியும். அந்த பழைய பயோஸில் பார்த்திங்கன்னா நம்மளால் கீபோர்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா மவுஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அந்த பயோஸ்க்கும் இந்த பயோஸ்க்கும் அவ்வளோவா எந்த வித்தியாசமும் இருக்கல. உள்ளே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் அப்படியே இருக்குது, ஏன்னா இன்டர்ஃபேஸ் வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் இதில் வந்து மவுஸ் ஒன்று யூஸ் பண்ண முடியும். அதில் கீபோர்டு வச்சு மட்டும்தான் நம்மளால் பயோஸ் வந்து யூஸ் பண்ண முடியும், இல்லை மவுஸ் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த மதர் போர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பூட் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இந்த மதர் போர்ட் பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பூட் பண்ணிடுச்சு. இது பூட் ஆகவே ரொம்ப நாள் எடுத்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படியோ யூஎஸ்பி ப்ரோக்ராமரை வச்சு இந்த மதர் போர்டோட பயோஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணி இந்த மதர் போர்டு நம்ம ரிப்பேர் பண்ணிட்டோம். அந்த யூஎஸ்பி ப்ரோக்ராமரோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்க SRNS யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.